வணக்கம். இன்றைய குறளும் பொருளும். குறள் எண் 111, அதிகாரம் 12, நடுவு நிலைமை. குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். சொற்பொருள் விளக்கம். பகுதியான் வேண்டியோர் வேண்டாதார் பிறர் என்னும் பிரிவினர்பால் வேறுபடாது. பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலை பெறாது நடந்து கொள்ள முடியுமானால். தகுதி என ஒன்று நன்று. நடுநிலைமை என்பது மட்டுமே போதிய நலம் விளைவிப்பதாகும். விளக்கம். நடுநிலைமைக்கு தகுதி என மறுபெயர் தந்த திருவள்ளுவரின் கருத்து பலகாலும் எண்ணி எண்ணி இன்புறு தேய்ந்த தக்கது. பெறின் என்பது செயின் என்று வாய்ப்பாட்டு வினையெச்சம். அது அரிது என்னும் பொருள் தரவல்லது. கருத்து. சமுதாயத்தில் பல்வகை நிலையறிந்து முறை பிறயாது நடந்து கொள்ள முடியுமாயின் நடுவு நிலைமை என்னும் ஒன்றே போதும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலை பெறாது நடந்து கொள்ள முடியுமானால். தகுதி என ஒன்று நன்று. நடுநிலைமை என்பது மட்டுமே போதிய நலம் விளைவிப்பதாகும். விளக்கம். நடுநிலைமைக்கு தகுதி என மறுபெயர் தந்த திருவள்ளுவரின் கருத்து பலகாலும் எண்ணி எண்ணி இன்புறு தேய்ந்த தக்கது. பெறின் என்பது செயின் என்று வாய்ப்பாட்டு வினையெச்சம். அது அரிது என்னும் பொருள் தரவல்லது. கருத்து. சமுதாயத்தில் பல்வகை நிலையறிந்து முறை பிறயாது நடந்து கொள்ள முடியுமாயின் நடுவு நிலைமை என்னும் ஒன்றே போதும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.